ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயே தவிர, மிகவும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயே தவிர, வேறு எதுவும் நீ மிகப்பெரிய அளவில் ஆசைப்பட்டது கூட இல்லை. ஆசைகளை கூட அளவாக வைத்து, நான் எதிர்பார்த்தது மட்டும் நடந்தால் கிடைத்தால் போதும் அப்பா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் செல்ல குழந்தைக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உன்னை மகிழ்விக்க சுப செய்தியை அனுப்பி வைத்தும் விட்டேன். என் மீது இருக்கும் பக்தியின் காரணமாக உடனே உள்வந்து என்னுடைய வாக்கை கேட்க ஆவலோடு வந்தாயல்லவா. இந்த ஆர்வம் உன்னுடைய வாழ்க்கையில் நானும் காட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஆர்வத்தையும் அக்கறையையும் காட்டிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய அக்கறையினால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும். கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். நான் சரி செய்து கொடுத்து விடுவேன். தாமதிக்க மாட்டேன். இனியும் எந்த ஒரு தாமதமும் இருக்காது. என்னுடைய வேலைகளில் துரிதம் எனக்கே தெரிகின்றது. வேக வேகமாக அனைத்தையும் செய்தபடி இருக்கின்றேன். நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. என் குழந்தைக்கு மகிழ்ச்சியை கண்களில் காண்பிக்க வேண்டும், வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்று நானும் உன்னை விட ஆவலாக இருக்கவும் செய்கின்றேன். உன்னை அவதிப்படுத்தவர்களிடம் நீ கோபத்தை கூட வெளிப்படுத்தாதே. உன்னை அவமதித்தவர்களிடம் நீ அன்பையை காட்டு. அதுதான் எனக்கு பிடிக்கும். உன்னை வெறுத்தவர்களையும் நீ நேசி என் குழந்தையே. பகையாளியையும் நேசி, எதிராளியையும் நேசி. எல்லோரும் ஓரளவிற்கு மேல் யாரிடமும் வெறுப்பை உமிழ்ந்துவிட முடியாது. எல்லோருடைய துணையும் ஒரு நாள் தேவைப்படும். யாருக்கும் அஞ்சி நீ வாழாதே, எஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ பழக, அது போதும். எந்த இடத்தில் உண்மையும் நேர்மையும் குடிகொண்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் நிரந்தரமாக என்னுடைய துணையும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த விதத்தில்தான் உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் துணை வர வேண்டும் என்று என்றோ முடிவெடுத்து விட்டேன். இக்கட்டான சூழ்நிலைகளில் என்ன முடிவை எடுப்பது அப்பா என்று தெரியாமல் இருக்கும் பொழுது என் முன் வந்து அமர்ந்து சற்று நேரம் கண்களை மூடி என்னிடம் உன் பிரச்சனைகளை மெதுவாக சொல். அந்த பிரச்சனைக்கான தீர்வை அப்படியே உன் கண்முன் நான் கொண்டு வந்து காண்பிப்பேன். அதை செய், போதும். அதிலிருந்து நீ விடுபட்டும் விடுவாய். என்னுடைய நல்வார்த்தைகளை தினம்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தேவைகள் நிச்சயம் நிறைவேறும். உனக்கு யார் உதவுவார்கள் என்று நம்பினாயோ அந்த இடத்தில் உனக்கு உதவி கிடைக்கவில்லை. யார் உன்னை நேசிப்பார்கள் என்று நம்பினாயோ அந்த இடத்தில் நேசமும் கிடைக்கவில்லை. யார் உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உன்னோடு வருவார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் பாதியிலேயே விட்டும் சென்றிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏன் நேர்ந்தது? என் அன்பு குழந்தையே, உன்னை வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று நான் இங்கு ஆசைப்படுகின்றேன். அவசரப்பட்டு நீ எடுத்த சில முடிவுகளால் அவதிப்பட வேண்டிய நிலையும் இருந்திருக்கின்றது. இப்பொழுது நீ புரிந்து கொண்டு விட்டாய். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த முடிவை எப்பொழுது எடுக்க வேண்டும். பிறருக்கு முடிவெடுக்கும் உரிமையை கொடுக்காமல் நாமே சில முடிவுகளை எடுத்திருந்திருக்க வேண்டும் என்று பல பாடங்களை உன் வாழ்க்கை கற்றுக்கொண்டும் இருக்கின்றது. இனியும் கவலை இல்லை. உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய். சுப செய்தியை அனுப்பி வைத்திருக்கின்றேன். பெற்றுக்கொள், மகிழ்ச்சியோடு இரு, நல்லதே நடக்கும்.